ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கணித பாடப்பகுதியில் அளவைகள் மென்சுரேஷன் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை கணக்குகள் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த அடிப்படை தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு கணக்கு போடுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதற்கான லிங்க்கு நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு அளவைகள் பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 1000 மில்லி மீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லி மீட்டர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா 1000 மில்லி மீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லி மீட்டர். இதே மாதிரி இது நீளம். அடுத்தது எடை. எடைனா நமக்கு தெரியும் கிலோகிராம். அப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா 1000 கிராம். இங்கே 1 கிலோமீட்டர் 1 கிலோகிராம், 1000 மீட்டர் 1000 கிராம். நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி 1 கிராம் அப்படின்னா என்ன வரும்? 1000 மில்லிகிராம். இதே மாதிரி கொள்ளளவு. கொள்ளளவுக்கான ஃபார்முலா என்ன வரும்? லிட்டர். 1 கிலோ லிட்டர்னா 1000 லிட்டர். 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரியுது அப்படின்னா நம்ம ஈஸியாக கணக்கு போடலாம். அடுத்தது இந்த தசம எண்களை நமக்கு மாற்ற தெரியணும். இப்போ பேசிக்காக பாருங்களேன், 345.972. இதை நம்ம 10ஆல் பெருக்கணும். அதே 345.972 100ஆல் பெருக்கணும். 345.972 1000ஆல் பெருக்கணும். இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா, புள்ளிக்கு வலப்புறம் இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ஒரு ஸ்தானத்தை தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வலப்புறம் அப்போ 3459.72. ஒரு ஜீரோ இருக்குது, ஒரு ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வைக்கிறேன். இப்போ இங்கே 2 ஜீரோ இருக்குது. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 34,597.2. இப்போ அடுத்தது எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. அப்போ 3 ஸ்தானத்தை தள்ளி புள்ளி வைக்க போகிறோம். 3,45,972. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வலப்புறமா ஒரு ஜீரோ இருக்குன்னா பெருக்கும் பொழுது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 100 2 ஜீரோ இருக்குன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 3 ஜீரோ இருக்குன்னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இது பெருக்கிறதுக்கு. அடுத்து வகுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, 647.39 நான் 10ஆல் வகுக்கிறேன். அதே 647.39 100ஆல் வகுத்தா என்ன வரும்? அதே 647.39 1000ஆல் வகுத்தா என்ன வரும்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது பேசிக்காக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால் கணக்கு போட முடியும். இப்போ பெருக்கும் பொழுது வலதுபுறம் 2 புள்ளியை தள்ளி வச்சோம். இப்போ முன்னாடி போகணும். வகுக்கும் பொழுது முன்னாடி போங்க, பெருக்கும் பொழுது பின்னாடி போங்க. பி பின்னாடி, பெருக்கும் பொழுது பின்னாடி, வகுக்கும் பொழுது முன்னாடி. இப்போ நான் முன்னாடி போகிறேன். எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ முன்னாடி போச்சுன்னா இதுக்கான ஆன்சர் என்ன வருது? 64.739.
ஸோ அடுத்தது வகுக்கும் பொழுது 2 0 இருக்கு. வகுக்கும் போது எங்க போகணும்? முன்னாடி போகணும். எத்தனை ஸ்தானம் தள்ளி? 1 2. அப்ப 6.4 7 3 9. அடுத்து இங்க எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்போ ஒரு ஸ்தானம் முன்னாடி போறோம். 1 2 3. அப்ப 0.64739. இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கணக்குக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் கணக்கு, மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. அப்ப மீட்டர். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும். இங்க என்ன கொடுத்துருக்கோம்? 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க கணக்கு? கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. என்னவா மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 1000ஆல பெருக்க போறேன். 42.195 பெருக்கல் 1000. பெருக்கல்னா எங்க போகணும்? பின்னாடி போகணும். அப்ப புள்ளி பின்னாடி போகணும். எத்தனை ஸ்தானம் தள்ளி போகணும்? ஒரு ஸ்தானம். 3 0 இருக்கு. அப்ப 3 ஸ்தானம் தள்ளி போகணும். 1 2 3. அப்ப இதனுடைய ஆன்சர் 42,195 மீட்டர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழையளவு 998 மில்லிமீட்டர். 998 மில்லி மீட்டர். ஸோ இதனை சென்டிமீட்டரா மாற்ற சொல்றாங்க. இதனை சென்டிமீட்டரா மாற்ற சொல்றாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது மில்லிமீட்டர். இதனை நம்ம என்னவா மாற்றணும்? சென்டிமீட்டரா மாற்றணும். ஸோ இதற்கான ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ பாருங்க, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? மில்லிமீட்டர். நம்மளை கேட்கறது சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணணும்னா, 1 மில்லிமீட்டர்னா இந்த 10 எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். ஸோ அப்போ 1/10 சென்டிமீட்டர். அப்போ 998 10ஆல் வகுக்க போற. 10ஆல் வகுக்கலாமா? ஸோ அப்போ வகுத்தா நமக்கு வகுக்கும் போது எங்கே போகணும்? முன்னாடி போகும். பெருக்கும் போது பின்னாடி போகும். ஸோ அப்போ இங்கே எத்தனை 0 இருக்கு? 1 0 இருக்கு. அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி முன்னாடி போவோம்? ஒரு ஸ்தானம் தள்ளி. அப்போ 99.8 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, ஒரு கொடி கம்பத்தின் நீளம் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அந்த கொடி கம்பத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடி கம்பத்துடைய நீளம் என்னது? 5 மீட்ரு 35 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். இது தேவையா? நமக்கு கிடையாது. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சென்டிமீட்டரா தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டரா தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, 5 மீட்டரை நான் சென்டிமீட்டரா மாற்றணும்னா எதால் பெருக்க போகிறேன்? 100ஆல். அப்போ 5 பெருக்கல் 100 சென்டிமீட்டர். அடுத்தது 35 சென்டிமீட்டர். இப்போ என்ன வரும்? 5 பெருக்கல் 100 500. 500 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த கொடி கம்பத்துடைய நீளம் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். கூட்டினா என்ன வரும்? 500 35 கூட்டினா 535 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு, மலர்கொடி 650 மில்லிகிராம். மலர்கொடி 650 மில்லிகிராம் அளவுள்ள ஒரு மாத்திரையை வாங்குறாரு. அதன் எடைய கிராமில் கேட்குறாங்க.
இந்த எடைய எதில் கேட்குறாங்கன்னா கிராமாக மாற்றி கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியணும். என்ன ஃபார்முலா? மில்லிகிராமு கிராமு. 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மில்லிகிராம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மில்லிகிராமில் கொடுத்துருக்காங்க. கிராமாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மில்லிகிராம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 1000 இந்த பக்கம் வந்ததுன்னா 1/1000 கிராம். அப்போ 1 மில்லிகிராம்னா என்ன அர்த்தம்? 1/1000 கிராம். ஸோ அப்போ நம்ம 1000ஆல் வகுக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ வகுக்கலாமா? 650/1000. ஸோ வகுக்கும்போது முன்னாடி போவோம். எத்தனை ஸ்தானம் தள்ளி முன்னாடி போவோம்? 3 0 இருக்குது. அப்போ 3 ஸ்தானம் தள்ளி 1 2 3 தள்ளி போச்சுன்னா 0.650 புள்ளி வந்ததுனால நான் முன்னாடி 0 போட்டுக்கிறேன். ஸோ கிராமம் மாற்றியாச்சு. புரியுதுங்களா? கணக்கு ஈஸியாக இருக்கா? அடுத்த கணக்கு, முரளியிடம் ஒரு பையில், நல்லா கவனிச்சுக்கோங்க, முரளியிடம் ஒரு பையின் எடை 3 கிலோகிராம், 450 கிராம். இந்த எடையை கிராமில் குறிப்பிட சொல்கிறாங்க. முரளியிடம் உள்ள ஒரு பையனுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ 450 கிராம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எதில் மாற்றணும்? கிராமில் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிலோகிராமை கிராமாக மாற்றினால இதை 1000ஆல் பெருக்கிக்க போகிறோம். 3 × 1000 கூட்டல் 450. அப்போ 3000 கிராம் ப்ளஸ் 450 கிராம் கூட்டினா என்ன வருது? 3450 கிராம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கணக்கு நீங்கள் தான் போட போகிறீங்க. 526 மில்லி லிட்ரு. இதை வந்து நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? லிட்டராக மாற்றணும். ஸோ அப்போ 526 மில்லி லிட்டராக மாற்றினா எவ்வளவு வரும், எத்தனை லிட்டர் வரும்ன்றத நீங்கள் என்ன பண்ணணும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த கணக்கு, ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு, நல்லா பாருங்க, ஒரு குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 100 கிராம் காய்கறிகள் தேவைப்படுகிறது. அப்போ 90 குழந்தைகள் உள்ள பள்ளிக்கு எத்தனை கிலோகிராம் காய்கறிகள் தேவைப்படும்? புரியுதுங்களா? அப்போ மொத்தம் எத்தனை குழந்தைங்க? 90 குழந்தை. ஒரு குழந்தைக்கு எத்தனை கிடைக்கணும்? 100 கிராம் தேவை. அப்போ 90 குழந்தைக்கு எத்தனை தேவைன்னா 90 பெருக்கல் 100 பெருக்கிக்கணும். நல்லா புரிச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு 100 கிராம் காய்கறி கொடுக்கணும் அப்படின்னா 90 குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு குழந்தை இதை 90 குழந்தைக்கு பெருக்குனா நமக்கு வந்துருமா? அப்போ பெருக்குனா என்ன வரும்? 9000 கிராம். அடுத்த கணக்கு, ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை உள்ளது. கடைக்காரர் இதனை 750 கிராம் எடையில் சிறிய பைகளில் நிரப்புகிறார் எனில் 81 கிலோகிராம் சர்க்கரையை எத்தனை சிறிய பைகளில் நிரப்பலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை இருக்குது. ஒரு மூட்டையில் 81 கிலோகிராம் சர்க்கரை இருக்குது. ஸோ இதை வந்து சின்ன சின்ன பையாக மாற்றணும். சின்ன சின்ன பையாக மாற்றுறோம். ஒரு பைக்கு 750 கிராம் இருக்குது அப்படின்னா மொத்தம் 81 கிலோகிராமில் எத்தனை பை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? 81 கிலோகிராமை எதால் வகுக்க போகிறோம்? 750 கிராமால் வகுக்க போகிறோம். இப்போ வகுக்கும்போது ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். ஒன்று ரெண்டுமே கிலோகிராமாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே கிராமாக இருக்கணும். இங்கே மாறி இருக்கிறதுனால நான் என்னவா மாற்ற போகிறேன்? கிலோகிராமை கிராமாக மாற்ற போகிறேன். அப்போ மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். 1000 கிராம்.
ஸோ அப்போ 81 கிலோகிராம் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 81 1000ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கி வகுத்தா நமக்கு என்ன வந்துடும், எத்தனை பையை நிரப்பலாம்னு வரும். ஸோ அப்போ 81,000 பை 750. இது அடித்தா என்ன வரும் நமக்கு, 108. எத்தனை பை வரும், 108 பை வரும். ஸோ நீங்கள் அடித்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்த கணக்கு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கணக்குகளை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான கணக்கு வரும்போது உங்களால் என்ன பண்ண முடியும், டக்கு டக்கு டக்குன்னு கணக்குக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.